الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن تبدوا خيرا أو تخفوه أو تعفوا عن سوء فإن الله كان عفوا قديرا. صدق الله مولانا العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. வல்ல ரஹ்மான் இன்றைய தினம் நமது ஹாஃபிஸ் அவர்களால் ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயத்துக்கு மத்தியில் மூமின்களிடத்திலே 3 அம்சங்களை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்கிறான். நல்ல காரியங்கள் அல்லாஹ் சொல்வான். நல்ல காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும், இபாதத்து வகையில் இருக்கட்டும், குடும்பம் சார்ந்திருக்கட்டும், சமூகம் சார்ந்திருக்கட்டும், நல்ல விஷயம் அதை நீங்கள் வெளிப்படுத்தினால், நல்ல காரியங்களை வெளிப்படுத்தியும் செய்யலாம் என்கிறார்கள். நாம் செய்கிற நல்ல காரியம் என்பது 4 பேருக்கு தெரிகிற மாதிரியும் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது பல பேர்களும் அதை மாதிரி செய்கிற வாய்ப்புகளும் ஏற்படும். அல்லாஹ் சொல்லும் இந்த வசனத்தில் பெருமக்கள் ஞாபகப்படுத்தும் செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபியின் தர்பாருக்கு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் வீட்டிலே தொழுதேன். அப்போது ஒருவர் என்னை சந்திக்க வந்தார். அவர் வந்தபோது என்னை தொழும் நிலையில் பார்த்தார். நான் தொழுது கொண்டிருக்கும் காட்சி அவர் பார்க்கிறார். எனக்கு ஒரு வகையான மன நிறைவு ஏற்பட்டது. நம்ம வீட்டுக்கு வந்தவர் நம்மை பார்க்கிற நேரம் தொழுதுட்டு இருக்கிறோம். அப்போ நான் தொழுகையிலே இருக்க அவர் பார்க்கும் அந்த நிலை எனக்கு ஒரு வகையான மகிழ்ச்சியை கொடுத்தது. யார் ரசூலல்லாஹ், இதனால் என் அமலுக்கு பாதிப்பு வருமா? நான் தொழுதுட்டு இருக்கிறது அவருக்காண்டி தொழல,
நான் ஏற்கனவே தொழுதுட்டு இருக்கும்போது அவர் வந்து விட்டார். அவர் வந்தபோது பார்த்தபோது மனசுக்கு ஒரு நிறைவு. நம்மை தொழுகையாளியாக பார்த்திருக்கிறார். அப்போ நம்முடைய நிலை அவருக்கு நல்ல நிலையாகத்தானே காட்டப்படுகிறது. இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்ததால் என் வணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுமா, அவருக்கு வணக்கத்தை காட்டி விட்டோம் என்ற குற்றம் எழுதப்படுமா என்று கேட்டால், இல்லை அபூ ஹுரைரா, உங்களுக்கு 2 கூலி எழுதப்பட்டு விடும். ஒன்று, நீங்கள் தொழுதீர்கள், ரகசியமாகத்தான் தொழுதீர்கள். 2வது, அவர் பார்த்தார். அவர் பார்த்ததால் அவர் உங்களை பார்த்து அவருக்கு ஒரு எண்ணம், நம்ம வீட்டில் தொழணும். உங்களை வீட்டில் தொழ கண்டவர் தானும் வீட்டில் தொழ வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வருவார் இல்லையா? உங்களுடைய வணக்கத்தை பார்த்து அவர் வணக்கமுடையவராக மாறுகிற வாய்ப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு 2 கூலி கிடைத்து விடும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில அமல்களை, சில காரியங்களை வெளிப்படுத்துகிற போது அதனால் 4 பேர் அதை மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு வருவார்கள் என்றால் அதுவும் அல்லாஹ்விடத்தில் பாக்கியமானது. அது தவறல்ல. 4 பேருக்கு முன்னால் தர்மம் கொடுக்கிறோம், 4 பேருக்கு முன்னால் வச்சு தர்மம் கொடுக்கிறோம். அந்த தர்மத்தினுடைய நோக்கம் என்ன? நம்மை பார்த்து 4 பேர் தர்மம் செய்யட்டுமே என்கிற நோக்கத்தில் கொடுத்தால் அந்த காரியம் அல்லாஹ்விடத்தில் வரவேற்கப்படும் காரியம், 2 மடங்கு கூலியை தரும் காரியம். இன் துபுது ஹைரன் அவ் துஹ்ஃபூஹு, 2வது சொல்றான் அல்லாஹ். அல்லது நீங்க மறைத்து செய்கிறீர்கள் நல்ல காரியம், குடும்பம் சார்ந்த நல்ல காரியமா இருக்கட்டும், வீட்டில் உள்ள நல்ல காரியம், சமூகத்தின் நல்ல காரியம், வணக்கம், மறைச்சிட்டீங்க, யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இந்த கைக்கு கொடுக்கிற தர்மம் இந்த கைக்கு தெரியக்கூடாது என்று வருவதை போல் நீங்கள் மறைவாக செய்தீர்கள். அப்படியானால் சில விஷயத்தை வெளிப்படுத்துகிறீங்க, சிலதை மறைக்கிறீங்க. இப்போ வெளிப்படுத்தினதையும் அல்லாஹ் வரவேற்கிறான், மறைப்பதையும் அல்லாஹ் வரவேற்கிறான். அபூ ஹுரைரா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருவாங்க. அவங்கள்ட்ட ஒருத்தர் தேவையை கேட்டார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் கேட்ட உடனே ஜேப்பில் இருந்து எடுத்துட்டாங்க, எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. கூட வந்த சீடர் சொன்னார், பாவா எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்கிறீர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் எந்த ஒரு சுன்னத்தையும் நீங்கள் நான் விட கண்டதில்லை. ஆனால் இப்போதோ இடது கையில் எடுத்து அப்படியே கொடுத்து விட்டீர்களே. அவர் கேட்டபோது நீங்கள் ஜேப்பில் எடுத்து இடது கையால் கொடுத்துட்டீங்களே, இடது கையில் கொடுக்கிறது அது சுன்னத் இல்லையே, வலது கையல்லவா சுன்னத் என்று சொல்ல இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் ஜேப்பில் இருந்தது இடது பக்கம் ஜேப்பில் இருந்து எடுத்து விட்டேன். எடுத்த போது எனக்கு புரிகிறது இடது கையில் இருக்கிறது, வலது கைக்கு மாத்தனா சுன்னத்துன்னு புரிஞ்சிச்சு. ஆனாலும் நான் அதை விரும்பவில்லை. ஏன்? இடது கையில் நான் எடுத்தது எவ்வளவுண்டு எனக்கே தெரியாது, நான் எடுத்தது எவ்வளவுண்டு எனக்கு தெரியாது. ஜேப்பில் இருந்து அப்படி எடுத்திருக்கேன், அவ்வளோ ரகசியமாக மறைவாக அந்த தர்மம் போகுது. அப்படி போகிற போது வலது கைக்கு நான் மாற்றினேன்னா எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ மனசு சொல்லும், இவ்வளவு கொடுக்கணுமா, இவ்வளவு கொடுக்கணுமா, இவருக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும், இன்னும் கொஞ்சம் வேற யாருக்காவது கொடுக்கலாம் என்று அடுத்த நிமிஷம் மனசு மாறிடும். இங்கே எடுத்து இங்கே மாத்துறதுக்குள்ள மனசு மாறிடும். அப்போ நான் எடுத்தது இடது கை, கொடுப்பது வலது கை தான் சுன்னத். வலது கைக்கு மாற்றுவதற்குள்ளால் மறைவான அந்த தர்மம் வெளியாகி என் மனசே அதில் கொஞ்சம் மாற்றத்தை தந்து விடுமோ என்ற அச்சம் வந்த போது இடது கையால் கொடுத்தா கூட பரவாயில்லை, மனசுக்கு கட்டுப்படுத்தக்கூடாது என்கிற நோக்கத்தில் கொடுத்தேன் என்றார்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா. இடது கையில் எடுத்து வலது கைக்கு மாற்றக்கூட நான் பிரியப்படவில்லை, அது மறைவாக இருக்கிறது. அந்த மறைவு வெளியானால் மனசு ஏற்றுக்கிடாது. அதில் இருக்க ஒரு 10 ரூபா அவருக்கு கொடுத்தா போதும், 1000 ரூபா இருக்கும், மனசு சொல்லும் 1000 கொடுக்கணுமா. அப்போ வலது கைக்கு மாறுறதுக்குள்ள மனசு மாறிடும். மனசு ரொம்ப பலகீனம். கொடுக்கணும்னு என்ன வந்துச்சா டப்புன்னு கொடுத்துடணும். ஒரு சுன்னத்து விடுபட்டது, ஆனாலும் மனசு மாறக்கூடாது.
அந்த ரகசியம் ரகசியமாக இருக்கட்டும் என்று கொடுத்தேன் என்றார்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா. அல்லாஹ் சொல்வான், இன் துபுது ஹைரன் அவு துஃபூஹு, ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் நிலை வந்தாலும் அல்லது அதை மறைத்து செய்தாலும், சில இடத்துல மறைச்சு தான் செய்யணும், அதை வெளிப்படுத்தினால் ரொம்ப ஆபத்தாயிடும். வெளியில வரும்போது இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் ஏற்படும், செய்யும் எண்ணம் இல்லாமலும் போகலாம். அதனால சிலதை மறைத்தாக வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ், இன் துபுது ஹைரன் அவு தஃபூஹு அவு தஅஃபு அன்சு, மூணாவது சொல்கிறான், சில தீங்கை, உங்களுக்கு இழைக்கப்படுகிற சில தீங்குகளை, உங்கள் மீது தொடுக்கப்படுகிற சில கஷ்டங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். எவ்வளவு அழகான செய்தி! இன்று வாசிக்கப்பட்ட திருக்குர்ஆனின் வசனங்களினுடைய அடுக்கடுக்கான செய்தி. நல்ல காரியங்களை வெளியே காட்டும்படி நீங்கள் செய்தாலும், 4 பேர் செய்யணுமேங்கிற உயரிய நோக்கத்தில், அல்லது மறைத்து செய்தாலும் அது 4 பேருக்கு காட்டி அதில் பாவங்களை சம்பாதிச்சிடக்கூடாதுங்கிற நிலை வரும்போது மறைத்து செய்தாலும், மூன்றாவது அவு தஅஃபு அன்சு, யாராவது உங்களுக்கு தீங்கு செய்தவர்கள் கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னு வரும்போது நீங்கள் மன்னித்து விடுவீர்களேயானால், அல்லாஹ் யார்? அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான். உங்களை மன்னிச்சிருவான். நீங்க வெளிரங்கமா கொடுத்தீங்க, வெளிப்படையா கொடுக்கும் போது ஏதேனும் ஒரு ஊசலாட்டம் வந்து விட்டது, அப்போதும் நல்லது பார்த்தீங்களா, அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு நல்ல காரியத்தை வெளிப்படுத்தி மன ஊசலாட்டம் வந்துச்சே, அந்த ஊசலாட்டத்தை கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஏன்? நீங்க வெளிப்படுத்தினது நல்ல காரியம். அதை மறைத்தாலும் அதையும் அல்லாஹு தஆலா நோக்கங்கள் கெட்டு போகாமல் அது இருக்க வேண்டும், அப்போதும் அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். மூணாவது அந்த செய்தியை சொல்லிட்டு, நீங்க உங்கள் மீது தொடுக்கப்படும் தீங்கை மன்னிப்பீர்களேயானால், இன்னல்லாஹ கான அஃபுவன் கதீரா, அல்லாஹ் மன்னிப்பவன், சக்தி உடையவன். எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னா? நீங்க மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் சக்தி உடையவன், கதீர், அவன் மகத்தான் ஆற்றல் மிக்கவன். ஏன்? அவனால் முடியும். தீங்குக்கு தீங்களிக்கிற சக்தி அல்லாஹ்வுக்கு உண்டு. நீ தீங்கு செய்தவருக்கு தீங்கு செய்வாயா? அல்லது உனக்கு தீங்கு செய்பவன் கடுமையாக நடப்பானா? அவனை தண்டிக்கிற சக்தி அல்லாஹ்வுக்கு உண்டு. அதை அல்லாஹ் பார்த்து கொள்வான். நீ மன்னித்தால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். தீங்கு செய்தவனுக்கு நீ தீங்கு செய்யாமல் மன்னித்து விடு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். அல்லாஹ் சக்தி உடையவன், அவனை விட மாட்டான் அல்லாஹ். அல்லாஹ் நினைத்தால் உனக்கு தீங்கு செய்தவனை எந்த சூழலிலும் அல்லாஹ் அவனை கையாளும் திறன் உடையவன். அதை அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். உனக்கு தீங்கு செய்தவனுக்கு நீ தீங்கு செய்ய நினைக்க வேண்டாம். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் கதீர், சக்தி உடையவன் என்ற வார்த்தையையும் அல்லாஹ் அந்த வசனத்தில் இணைத்து அந்த ஆயத்தை நிறைவு செய்கிறான். எனவே அன்பர்களே, வாழ்க்கையில் எப்போதெல்லாம் நல்ல காரியங்கள் செய்கிற சந்தர்ப்பம் கிடைக்குமோ, வெளிப்படையாக செய்யும் நேரம் வரும்போதும் மறைவாக செய்யும் நேரம் வரும்போதும் அந்தந்த இடங்களுக்கு தோதுவாக நலவுகள் நமது வாழ்க்கையில் புறப்பட வேண்டும். யாராவது நமக்கு அப்பப்போ தீங்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தீங்குகளாம் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம அவுலியாவா இருந்தாலும் தீங்கு செய்வான். நபிமார்களுக்கே தீங்கு செய்த கூட்டம் சமூகத்தில் இருக்கிறார்கள். தீங்கு உனக்கு தொடுக்கப்படும் போது நீ மன்னிப்பவனாக மாறிவிடு. மன்னித்தால் அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் என்ற ஆயத் நம்முடைய இதயத்திற்கு பசுமையான சந்தர்ப்பங்கள், சந்தோஷங்களை தருகிறது. அல்லாஹ் அப்படியான ஒரு அழகிய வாழ்க்கையை நீங்களும் நானும் இந்த சமூகமும் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளி